ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி சுகம்? நான் நல்ல சுகம். வெனசா சங்கர் என்ற இந்த யூடியூப் தளத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கின்றேன். மிகவும் ஒரு சுவையான ஒரு ரெசிபி, எல்லாருக்கும் பிடித்த ஒரு ரெசிபியாகத்தான் இது இருக்கும். ஏனென்றால் அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை பற்றி நீங்கள் பார்க்கணும் என்றால் வெனசா சங்கர் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற ரெசிபி வந்து மாசிக்கருவாட்டு சம்பல். மாசிக்கருவாட்டு சம்பல் என்றால் மிகவும் ஒரு டேஸ்டியான ஒரு சம்பலாக இருக்கும். நான் இதை வந்து நல்ல வடிவாக தண்ணிக்க போட்டு ஊற விட்டு கழுவி போட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி நான் ஊற விட்டேன். ஊற விட்ட பிறகு அது பாருங்கள் நல்ல ஒரு மென்மையாக இருக்குது. நாங்கள் அமர்த்தி பார்க்க நல்ல அப்படியே நசியும். நோம்பெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கல் மாதிரி வைரமாக இருக்கும், சாப்பிட இயலாது. இது சிறிய பிள்ளைகள் இருந்து பெரியாக்கள் வரை சாப்பிடலாம். இப்போ பெரியாக்களுக்கு சில இந்த வயதானவர்களுக்கு பல்லு போயிருக்கும், அவர்கள் கொடுத்து சாப்பிட இல்லாமல் இருக்கும். இது வந்து நாங்கள் இப்போ இப்படி நாங்கள் ஊற விட்டுட்டு நாங்கள் இப்படி செய்வோமாக இருந்தால் நல்ல மென்மையாக வந்திருக்கும், சாப்பிடலாம். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். முதலாவதாக நான் தண்ணிக்கு ஊற விட்டுட்டு நல்லா வடித்து காய விட்டுட்டு அதே நேரம் வந்து அந்த ஈரழிப்பு இல்லாத மாதிரி கொண்டு வந்தேன். நான் என்றாலும் நான் இது நிறைய நாள் எடுக்கிறேன்றபடியாக நான் வடிவாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணுவோம் பண்ணிட்டு, ஏன்னா அதில் ஈரழிப்பு தன்மை ஒரு கொஞ்சம் கொடுத்து இருக்கக்கூடாது. ஈரழிப்பு தன்மை இருந்தால் நாங்கள் நிறைய நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். அதுதான் பிரச்சனை. ஏன்னாடா இப்போ ஒரு 4-5 மாதம் நாங்கள் வச்சு பாவிக்க போகிறோம் என்றால் அது சக்குப்பட்டுடும். அதனால் நாங்கள் வடிவாக அந்த ஈரழிப்பு தன்மை இல்லாத மாதிரி எடுக்க வேணும். அப்போ நான் அதுக்காண்டி கொஞ்சம் சூடாக்கி போட்டு ஈரழிப்பு தன்மை இல்லாதபடி நான் எடுத்துகிட்டு நான் இனி கிரைண்டருக்கு 2 இல்லாட்டி 3 தரம் அடிக்கலாம். நாங்கள் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடிச்செடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் 2 சுற்றுறேன் கிரைண்டரில் சுற்றி போட்டு எடுக்கிறேன். பாருங்க, நல்ல ஓரளவான மீடியம் சைஸில் இருக்குது சின்ன சின்ன பீஸு. இன்னும் ஒரு சுற்றுனா இன்னும் நல்ல சின்ன பீஸாக வந்துடும். நான் இன்னும் ஒரு சுற்ற போகிறேன். இன்னும் ஒரு சுற்று அடிச்சிட்டா போதும். நல்ல ஒரு சின்ன நல்ல குட்டி குட்டியாக வந்துடும். அதே கணக்காக இருக்கும் எங்களுக்கு சின்ன பீஸாக. இது பாருங்க, இன்னும் நல்லா சின்ன இருக்குது. இது கணக்காக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான சாப்பாடு இது. புட்டு, இடியப்பம், பான், மற்ற ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு, நல்ல சத்தான சாப்பாடும் வந்து நீங்களும் செய்து பாருங்கள். நார்மலாக எல்லோரும் வந்து கடையில் தான் கூட வேண்டுறவ. இது நாங்கள் வந்து இப்போ மாசிக்கருவாடு இருந்தாலே போதும், நாங்கள் வீட்டிலேயே செய்யலாம். எங்களுடைய ஆக்கள் நிறைய பேர் வந்து வெளியில் இருந்தால் வேண்டுறவ, ஊரில் இருந்தால் எடுக்கிறவ. இப்போ அப்படியெல்லாம் எடுத்து நாங்கள் தான் கஷ்டப்படாமல் வீட்டில் இருந்தே வடிவாக செய்யலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியாக செய்யலாம். நீங்களும் செய்து பாருங்கோ. முதலாவதாக நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடாகி இருக்கிறேன். அதில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வர வேணும். சூடாகி வந்தோடனே நான் வதக்க போகிறேன். வதக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக நான் வெங்காயம் சின்ன பீஸாக தான் வெங்காயம் விட்டிருக்கின்றேன். வெங்காயமும் வதக்க போகிறேன். வெங்காயமும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மிகுதியாக பார்க்கலாம். வெங்காயம் வந்து ஒரே அளவில் சின்ன பீஸாக இருந்தால் நல்லம். ஏனென்றால் பெருசாக இருந்தால் கொஞ்சம் வதங்க நீரஞ்செல்லும். அதே நேரம் வந்து இப்போ நாங்கள் மாசிக்கருவாடும் சின்ன பீஸாக நாங்கள் எடுத்தபடியாக இதுவும் கொஞ்சம் சின்னனாக இருக்கிறது நல்லது. நான் அதனால் சின்ன பீஸாக வெட்டி இருக்கிறேன். இது வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வர வேணும். அது மட்டும் நாங்கள் வடிவாக வதக்க வேணும். அதே நேரம் வந்து நாங்கள் இதுக்கு நிறைய எண்ணெயும் விடக்கூடாது. எண்ணெய் கொஞ்சமாக நாங்கள் விட்டு தான் வதக்கணும். ஏனென்றால் ஆகலும் எண்ணெய் ஆகினாலும் இந்த மாசிக்கருவாடு சாம்பல் வந்து நாங்கள் நிறைய நாள் வச்சிருக்கிறதால வந்து அதை சக்கு பிடிச்சிடும். அதனால் எண்ணெயும் கொஞ்சம் குறையுங்கோ. எவ்வளோத்துக்கு எவ்வளோ எண்ணெய் குறைக்கணுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ எண்ணெயை குறையுங்கோ. எண்ணெயை குறைச்சிட்டா சக்கு பிடிக்காது. ஈரழிப்பு தன்மை எண்ணெய் இந்த ரெண்டுமே நிறைய நாள் வச்சு பாவிக்கல. அதண்டபடியாக ரெண்டையுமே நாங்கள் கொஞ்சம் குறைக்க வேணும். இதில் வருங்க, நான் நல்லா வதங்க விடுறேன். கொஞ்சம் வதங்கி கோல்டன் கலரில் வந்த பிறகு நாங்கள் அதுக்கு கருவேப்பிலை போட்டு வதக்கினா சரி. இப்போ பாருங்க, இப்போ வதங்கி கொண்டு வெறுகுது, கோல்டன் கலருக்கு வெறுகுது. நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட வேணும். ஏனெண்டா கருகி போய்விடும். நான் சின்ன பீஸாக வெட்டினபடியாக கருகி போய்விடும். அதனால் நான் மிக்ஸ் பண்ணி விட வேணும். விட்டால் தான் கருகாமல் இருக்கும், இல்லாட்டி கருகிடும். பார்த்து நீங்கள் தண்ணுங்கோ. ஆனால் வெங்காயம் வந்து கருகாதபடி எடுங்கோ. ஏனண்டா இப்போ வந்து கைக்கும் வந்து கருகிட்டா கருகாமல் நீங்கள் பார்த்துடுங்கோ.
இப்ப நாங்கள் ஊர்ல இருந்து நிறைய பேர் எடுக்கிறோம். ஆனா ஊர்ல இருந்து எடுக்கிறது இப்ப அவ என்ன 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 மாரி செய்கிறன்னு மட்டும் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் கடையெல்லாம் அங்க இங்கேண்டு நாங்கள் வேண்டிக் கொண்டு வரோம். ஆனா அப்படி அப்படி நாங்கள் வேண்டிக் கொண்டு வராம நாங்கள் வீடுகளிலே செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குமென்றதான் என்னுடைய கருத்து. நீங்களும் வீட்டிலேயே செய்து பாருங்கள். மாசி கருவாடு இருந்தா மட்டும் போதும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் இது செய்து முடிச்சுடலாம். செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு டின்னுக்கு போட்டு வச்சோம் என்றால் ஒரு 3, 4 மாசம் நாங்கள் வச்சு பாவிக்கலாம். நான் பாருங்க இப்போ வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு நான் வதக்கிட்டேன். வதக்கின பிறகு கருவேப்பமிலைய போடுறேன். கருவேப்பமிலையும் வந்து வெங்காயத்தோட நல்லபடியா பொரிஞ்சு வரும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நான் கருவேப்பமிலைய போட்டோம்னா கருகி போயிடும். அதனால நான் 3/4 பதத்திலேயே போடுறேன். 3/4 பதத்திலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்க நல்லா கணக்கா வந்துடும். இப்போ பாருங்க கணக்கா வந்து கொண்டு இருக்குது. ஒரு ஒரு வெங்காயம் நான் எடுத்தேன் நான். உங்களுக்கு வெங்காயம் கூட வேணுமெண்டா நீங்கள் 2 வெங்காயமும் எடுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்தேன் நான். நான் இது ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கின்றேன். நீங்கள் 1 இல்லாட்டி 2 எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம். இது இது பாருங்க நான் இப்போ நல்ல வடிவாக நான் மிக்ஸ் பண்ணி வதக்கி கொண்டு போகிறேன். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்த பிறகு நாங்கள் இதை நல்ல ஒரு பேப்பர் நொண்டு போட்டு அதுக்குள்ளே நாங்கள் எடுக்க வேணும். ஏனென்றால் வெங்காயத்துலேயும் வந்து எண்ணெய் தன்மை இருக்குது. அப்போ அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் நாங்கள் பேப்பரில் போடுறதால பேப்பர் உறிஞ்சி எடுத்துடும். அப்போ அதனால் நான் ஒரு வெள்ளை பேப்பரில் போட போகிறேன். வெங்காயத்தை எடுத்து வெள்ளை பேப்பரில் போட போகிறேன். இப்போ பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துட்டுது. இதுக்கு மேலே இனி நாங்கள் விட்டோம்னா கருகி போய்விடும். அதனால் நான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு வெள்ளை பேப்பரில் போடுறேன். வெள்ளை பேப்பரில் போட்டால் அப்படியே ஊறிடும். அடுத்ததாக நான் இனி உள்ளியும் பொரிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை பொரிச்சு எடுத்த மாதிரி உள்ளியும் பொரிச்செடுக்க போகிறேன். உள்ளியும் வந்து நான் மீடியம் சைஸாக தான் வெட்டியிருக்கிறேன். சின்ன சின்ன ஒரு சைஸாக தான் வெட்டியிருக்கிறேன். நீங்களும் இந்த சைஸில் எடுங்க. உள்ளி பூண்டு ஒரு பூண்டு அப்படியே எடுத்தேன் நான். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல உள்ளி ஃப்ளேவர் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து நாங்கள் சாப்பிட அவ்வளோக்கு நல்ல ஒரு டேஸ்டியும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நார்மலாகவே உள்ளி சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோக்கு உடம்புக்கு நல்ல சத்து. நிறைய இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் உள்ளி நிறைய சேர்க்கிறது நல்ல சாப்பாடுகளில். நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்கோ. இப்போ பாருங்க இதை நான் பொரிக்கிறேன். பொரித்து இதுவும் நல்ல கோல்டன் கலருக்கு வர வேணும். உள்ளியும் கோல்டன் கலருக்கு வந்த பிறகு நாங்கள் நான் வெங்காயத்தோட இது சேர்த்து வச்சுருக்க போகிறேன். உள்ளியும் நல்ல ஒரு கோல்டன் கலராக பொரிஞ்சு கொண்டு வருகிறது. நான் இந்த மாசி கருவாட்டையும் இப்போ பாருங்க நல்ல ஒரு கணக்கான ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ நான் உள்ளியை எடுத்து போட்டு நான் வெந்து இதை போட சரியாக வரும். அடுத்ததாக பாருங்க நான் உள்ளியே எடுக்க போகிறேன். இனி உள்ளி நல்ல கோல்டன் கலரில் வந்துட்டுது. இந்த பதத்தில் நாங்கள் உள்ளியை எடுத்துட்டோம்னா காணும். இதை விட நாங்கள் விட்டோம்னா கருகி போய்விடும். இப்போ பாருங்கள் உள்ளி நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. அதே நேரம் வந்து அந்த உள்ளின்ற அந்த மனம் போய் நல்ல ஒரு அந்த பொரிஞ்ச ஃப்ளேவர் அடிக்குது. நல்ல ஒரு வாசம். இப்போ பாருங்க நான் அடுத்ததாக நான் மாசிக்கருவாட்டை போடுறேன். மாசிக்கருவாட்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் நான் பொரிக்க வேணும். கொஞ்சம் நேரம் பொரிஞ்சால் காணும். நிறைய நேரம் பொரிக்காதேங்கோ. ஏனெண்டா வைரமாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விடுங்கோ. கன நேரம் விடாமல் ஒரு கொஞ்சம் நேரம். அதே நேரம் வந்து எண்ணெயும் நாங்கள் இதுக்கு சேர்க்க இனிக்கூடாது. எண்ணெய் சேர்த்துட்டோம்னா ஏற்கனவே வெங்காயத்துலேயும் எண்ணெய் இருக்கும். அதே நேரம் வந்து உள்ளிலேயும் எண்ணெய் இருக்குது. அதே நேரம் வந்து சட்டிக்கையும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அப்போ இருக்கிறபடியாக நாங்கள் திரும்ப எண்ணெயை விட்டோம்னா எண்ணெய் கூடிடும். எண்ணெய் விடாமல் நாங்கள் இப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடுப்பையும் வந்து கொஞ்சம் ஸ்லீமில் கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ. ஆகலும் கூட்டி விட்டிங்கன்னா கருகி போய்விடும். அதால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ. நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டே இருங்கோ. ஏனென்றால் நாங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ண வேணும். நாங்கள் விட்டோம்னா அந்த கொஞ்சம் கருகி இறுகிடும். இப்போ வந்து நல்ல ஒரு கணக்கான பதத்துக்கு வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அடுத்ததாக பாருங்கள் பொரித்து வச்சது எல்லாவற்றையும் நாங்கள் அதுக்கு போட போகிறோம். வெங்காயம், மற்றது உள்ளி, கருவேப்பமிலை எல்லாத்தையும் நான் சேர்த்து போட போகிறேன். இங்கே பாருங்கள் பேப்பர்லேயே இவ்வளோ எண்ணெய் இருக்குது. நாங்கள் நிறைய எண்ணெயோட நாங்கள் வச்சு செய்வோமாக இருந்தால் நாங்கள் நிறைய நாளைக்கு வச்சு பாவிக்கிறாது. அப்போ அதனால் வந்து நான் இப்போ பேப்பரில் போட்டதால் பாருங்க அதில் அந்த வெங்காயத்தில் மிகுதியாக இருக்கிற எண்ணெயிலெல்லாம் வந்து பேப்பரில் வந்துட்டுது. நீங்களும் அப்படி செய்யுங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுக்கிறேன்.
நீங்கள் எவ்வளோ மாசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கணக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் 1/4 கிலோ எடுத்ததால் நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் பார்த்துடுங்கோ. உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் பார்த்துடுங்கோ. எல்லா இடம் படுற மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணி வேணும். என்றால் இப்போ நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகினா தான் நாங்கள் சாப்பிடலாம். இல்லாட்டிக்கு உப்பும் கைக்க தொடங்கிடும். பிறகு அதே நேரம் வந்து நான் இது கட்டைத்தூள் எடுக்கிறேன். கட்டைத்தூளும் வந்து 1 டீஸ்பூன் எடுக்க போகிறேன். இது கட்டைத்தூளும் வந்து நான் கடையில் வண்டியில் நான் வீட்டில் செய்ததான். கட்டைத்தூளும் 1 டீஸ்பூன் எடுங்கோ. நல்ல கட்டைத்தூள் வந்து நல்ல சரியான உரைப்பாக இருக்கும். கணக்காக நீங்கள் போடுங்க. எனக்கு 1 டீஸ்பூன் காணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்க. நான் இந்த 2யும் போட்டு வடிவாக நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்க்குறேன். அந்த கட்டைத்தூளின்ற அந்த பச்சை வாசமும் போக வேணும். அதே நேரம் வந்து நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். மிக்ஸ் பண்ணி கொண்டு வரவே பாருங்க நல்ல ஒரு வடிவாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் வரும். உள்ளி வெங்காயம் எல்லாம் சேர்த்தபடியே நல்ல ஒரு வாசனையாக வரும். அதோடு சேர்த்து நான் ஒரு 6-7 ஏலக்காய் சேர்க்கிறேன். இந்த ஏலக்காயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்ல ஒரு வாசமாக இருக்கும். நான் ஏலக்காயம் போட்டு கொஞ்ச நேரம் நான் அதையும் சூடாக்குறேன். இப்போ பாருங்க நல்ல ஒரு பதத்துக்கு வந்து கொண்டு இருக்குது. இந்த பதம் பார்க்கவே ஆசையாக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் இப்படி செய்து நெடுக சாப்பிடுவீர்கள் என்றால் அவ்வளோ டேஸ்டியானது. நாங்கள் ரைஸோடையே நல்ல எந்த ஒரு கறியும் இல்லாமலே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியானதாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டேஸ்டி என்னன்னு சொல்கிறது, சாப்பிட்டவர்களுக்கு தான் அது அருமை தெரியும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. அப்படித்தான் இதுவும். அதாவது நாங்கள் இந்த மாசிக்கருவாட்டு சம்பல் செய்து சாப்பிட்டவங்களுக்கு தான் அதன் ருசி தெரியும். அதனால் நீங்களும் செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கும் விளங்கும் இந்த மாசிக்கருவாடு இவ்வளவுத்துக்கு எவ்வளோ டேஸ்டின்னு சொல்லி. நான் இப்போ அடுப்பு நிப்பாட்டிட்டு தான் நான் அந்த அடுப்பின் சூட்டு அந்த சட்டியின் சூட்டிலேயே நான் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்களும் அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்றால் ஓகே. ஆனால் இது இந்த கலர் மாறக்கூடாது. அதே நேரம் வந்து நாங்கள் நிறைய நேரம் ஹீட்டிலையும் வைக்கக்கூடாது. கருகி போய்விடும். கருகாமல் எடுக்கணும். அதுதான் இதில் முக்கியமான பதம் வந்து கருக விட்டமோ சாப்பிடல அது கைக்கும். அதனால் நாங்கள் பார்த்து எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையாண்டா இதுக்கு புளியும் விடலாம். தேசிக்காய் புளி. நான் தேசிக்காய் புளி விடையில. நான் சாப்பிட எடுக்கும்போது நாங்கள் தேசி புளி விடுவோம்ன்ட்டு நான் தேசி புளி விடையில. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பதமாக வந்துட்டுது. இந்த பதத்தில் நாங்கள் ரக்கிட்டோம்ட்டா சரி. தேசி புளி விடலாம். இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்ற நேரம் விடலாம். அதே நேரம் வந்து தேங்காய் பூவும் நான் போடலை. தேங்காய் பூவும் நான் சாப்பிட்ற டைம் தான் நான் சேர்த்து போட்டு நான் சாப்பிடுவோம்ட்டு நம்பிட்டு இருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பூ போட வேணுமென்றால் தேங்காய் பூவை வறுத்து போட்டு நீங்கள் போடலாம். இதில் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் ஒரு 5-6 மாதத்துக்கு சேர்த்து எடுக்கலாம். இதோட சேர்த்து தேங்காய் பூ ஈரலிப்பாக நீங்கள் போடாதீங்க. தேங்காய் பூ நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நார்மலாக நாங்கள் பைத்தம் உருண்டை செய்யக்க அதுக்கு நாங்கள் வறுப்போம் அல்லவா, அதே மாதிரி நீங்கள் வறுத்தெடுங்கோ. அதுவும் கோல்டன் கலருக்கு நீங்கள் வறுத்தெடுத்து போட்டு இதோட சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அப்படி செய்து பார்க்குறனாலும் செய்து பாருங்கள். அதுவும் ஒரு டேஸ்டியாக தான் இருக்கும். நான் இப்படி செய்கிறேன். எனக்கு இது சுகமாக இருந்துச்சு. நான் இப்படி செய்கிறேன். நீங்கள் அதையும் செய்கிறேன்டா செய்யுங்க. இப்போ பாருங்க நாங்கள் சர்வ் பண்ணுவோம். நான் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். டெக்கரேஷனும் பண்ணி வச்சுக்கிறேன். ஆரஞ்சு சைடுக்கு வச்சுருக்கிறேன் வடிவுக்கு. இப்போ பாருங்க நல்ல ஒரு வடிவான ஒரு வடிவாக இருக்குது. சாப்பிட வேணும் போல் இருக்குது. அவ்வளோதுக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு சம்பல். உண்மையில் நினைக்கும் போதே வாய் ஊறுது. நான் நெடுக செய்கிறேன். நான் இந்த சம்பல் வந்து செய்து டின்னுக்காக போட்டு வச்சிடுவேன். வச்சா காற்று போகாமல் இருக்கும். அப்படி நாங்கள் காற்று போயிட்டு இலகிட்டேன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகிட்டோன்னா நாங்கள் அதை எடுத்து திரும்ப சூடாக்கிட்டோம்னா சரி. நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். புட்டோட சாப்பிட சூப்பராக இருக்கும். புட்டு ரைஸு சொல்லவே தேவையில்லை. அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு. நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, இப்போ வயதானவர்கள் கொடுத்து சாப்பிடலாம் நார்மலாக. என்னென்னா நாங்கள் இந்த இந்த மாசிக்கருவாட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக நாங்கள் கிரைண்டருக்கு அடித்தபடியாக இப்போ சின்ன இருக்குது. அப்போ அதை அளவை சாப்பிடலாம். யோசிக்க தேவையில்லை. நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இப்படி செய்து.
உண்மையில் இல்லை உப்பு எல்லாமே கணக்காகத்தான் இருக்குது. நீங்களும் இப்படி செய்யுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்கள். அவர்களும் சந்தோஷமாக சாப்பிடுவார்கள். கடையில் வேண்டுவதை விட்டுவிட்டு எங்களுடைய வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்தோம்னா நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். அதே நேரம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளாகவும் இருக்கும். என்னுடைய இப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேணுமென்றால் வெனசா சங்கர் என்ற இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வந்து கொண்டிருங்கள். இப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் என்றால் வெனசா சங்கர் என்ற இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.